தைலாபுரம் தோட்டத்தை வணங்கி என்னுடைய நடைபயண உரையை துவங்குகின்றேன். இந்த மண்ணில் கால் வைத்த பொழுது எனக்கு பல உணர்வுகள், என்னுடைய சிறு வயது உணர்வுகள், ஞாபகங்கள், என்னுடைய பள்ளி பருவம் ஞாபகங்கள், கல்லூரி ஞாபகங்கள், மருத்துவராக திண்டிவனத்திலே பணியாற்றிய ஞாபகங்கள், நல்லாளம் கூட்டுரோட்டிலே 1.5 ஆண்டு காலம் மருத்துவனாக அங்கே பணியாற்றிய ஞாபகங்கள், அதற்கு பிறகு பசுமை தாயகம் தலைவராக செயல்படுகின்ற நேரத்திலே திண்டிவனம் நகரில் தெருவுகளில் சாலைகளிலே மரங்களை நட்ட ஞாபகங்கள், அதன் பிறகு கட்சி தலைவராக அமைச்சராக பல முறை என் ஊருக்கு வந்து என் மக்களை சந்தித்து என் மக்களோடு போராட்டம் செய்து என் மக்களுக்காக என் மக்கள் முன்னேற வேண்டும் என்ற நோக்கத்திலே பல திட்டங்களை இந்த ஊருக்கும் இந்த தொகுதிக்கும் இந்த பகுதிக்கும் கொண்டு வந்தோம். அந்த ஞாபகங்கள், இன்று நடக்கின்ற நிகழ்வுகள் எல்லாம் என் மனதிலே ஒரு அழுத்தத்தை கொடுத்திருக்கிறது. இதை பற்றி நான் பேசக்கூடாது என்றுதான் நான் வந்தேன். ஆனால் இங்கே என்னை அன்போடு பாசத்தோடு எழுச்சியோடு என்னை அன்பே வரவேற்ற என் தம்பிகளையும் என் தங்கைகளையும் பார்த்த பொழுது எனக்குள்ளே பல உணர்வுகள். இது என் ஊர், நான் பிறந்த மண், நான் வாழ்ந்த வளர்ந்த மண். இந்த மண்ணிலே பல உணர்வுகள், பல ஞாபகங்கள். இந்த மண்ணிலே என்னுடைய 100 நாள் நடைபயணம் நிகழ்வு நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த 100 நாள் எதற்காக தமிழ்நாடு முழுவதும் நடந்து உங்களை சந்தித்து உங்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தி உங்களுடைய உரிமைகள் என்னவென்று உங்களுக்கு தெளிவுபடுத்தி நாம் எல்லோரும் இணைந்து போராடி இந்த கொடுங்கோல் திமுக ஆட்சியை அகற்ற வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திற்காகத்தான் இந்த நடைபயணத்தை நான் மேற்கொண்டிருக்கின்றேன். இது ஏதோ விளம்பரத்துக்காக கிடையாது. இது ஏதோ ஓட்டுக்காக நான் இங்கே வரவில்லை. உங்களிடம் நான் வாக்குகள் சேகரிக்க நான் வரவில்லை. மாறாக ஒரு மாற்றத்தை உருவாக்க வேண்டும். அதிலும் என் மண், என் ஊர் திண்டிவனம், இந்த திண்டிவனத்திலே நடைபெறுகின்ற என்னுடைய நடைபயணம், இந்த நிகழ்வு என்னை பொறுத்தவரை ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு.